வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசியில் சுக்கிர பகவான் பயிற்சியாகி சஞ்சாரம் செய்கிறார். இதனால் துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய 3 ராசிகளின் அவர்கள் பெரும் பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் பற்றி பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. சுக்கிர பகவான் செப்டம்பர் 18, 2022 மதியம் 1:42 மணிக்கு துலாம் ராசியில் பயணத்தை தொடங்கினார். இந்த பதிவு மூலம் துலாம் ராசியில் நடப்பதாக கூறப்படும் சுக்கிரன் பரிவர்த்தனை பற்றி, ராசிகளுடைய தன்மை, பலன்கள் பற்றி பார்ப்போம். அவை துலாம், விருச்சிகம், தனுசு ராசிகளாக இருக்கின்றன. துலாம் ராசி முதல் மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிர பகவான் தற்சமயம் முதல் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக இவர்கள் வாழ்க்கையின் அமைதியையும் நல்லதொரு நல்லிணக்கத்தை பேணுவதற்கும் இது இன்றியமையாத சூழலாக இருப்பதால் இவர்கள் இன்னும் பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கும். இல்லையெனில் இவர்கள் சில தடைகளை சந்திக்க நேரிடும். தொழில் ரீதியாக இவர்கள் அதிக வேலை அழுத்தத்திற்கு ஆளாகலாம். இது துலாம் ராசியில் சுக்கிர சஞ்சாரத்தின் போது உங்கள் தோள்களில் அதிகமான சுமையை கொண்டு வந்து இறக்குவதாக இருக்கும். வணிக முன்னணியில் நீங்கள் லாபம் மற்றும் மதிப்புமிக்க வணிக வாய்ப்புகளை கவனமின்மையால் இழக்க நேரிடும். இது ஒரு தடையாக உங்களுக்கு இருக்கும். செல்வ விஷயத்தில் நீங்கள் பயணத்தின் போது பணத்தை இழக்க நேரிடலாம். ஆகவே சற்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. அலைச்சீட்டால் நீங்கள் பணத்தை இழப்பீர்கள் என்பதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும். தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் தளர்வான பேச்சுக்களை நடத்தலாம். இது உறவுகளை குறைத்து குறைவான மதிப்புகளை ஊக்குவிக்கும். இருப்பினும் வேறு வழி இல்லை. அன்பை அதிகமாக கரைத்து நீங்கள் உறவுகளை பேண வேண்டிய அவசியம் இருக்கிறது. தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் அதிகம் செலவிட வேண்டியிருக்கும். இது உங்களுக்கு சிக்கலை தோற்றுவிக்கும், பணப்பற்றாக்குறையை ஏற்படுத்தும் என்பதால் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். முடிந்தவரை துலாம் ராசி மக்கள் பெண் தெய்வங்களை வணங்கி செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி அவரது நாமத்தை ஓதுவது நலமாக இருக்கும். அடுத்து விருச்சிகம். விருச்சிக ராசி மக்களுக்கு 7 மற்றும் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் தற்சமயம் 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். மேற்கூறியவற்றின் காரணமாக உங்கள் குடும்பம் மற்றும் வீடு தொடர்பான பிரச்சனை நீங்கள் சில மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதால் நீங்கள் இந்த நேரத்தில் நிம்மதி இழக்க நேரிடும். துலாம் ராசி இந்த சுக்கிரன் சஞ்சாரத்தின் போது விருச்சிக ராசி மக்கள் செய்யும் வேலை அதிகமாக இருந்த போதிலும் தொழில் ரீதியாக நீங்கள் நற்பெயரை இழக்க நேரிடும். வணிகத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் மிதமான லாபத்தை பெறலாம். காரணம், உங்கள் பக்கத்தில் திட்டமிடல் குறைபாடு இருப்பதால் உங்களுடைய லாபங்கள் குறைவதற்கு உண்டான சூழல் இருக்கிறது. பணத்தின் முன் நீங்கள் நடுத்தர லாபத்தை பெற்று வருமானத்தை பெற்று சில தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்ய முடியும். மற்றும் பற்றாக்குறையில் நீங்கள் திண்டாடக்கூடிய சூழலும் இருக்கிறது. முடிந்தவரை கடன் வாங்காமல் செயல்படுங்கள். தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கை துணை நீங்கள் இணக்கத்தை பண விஷயமாக பராமரிக்க முடியாமல் போகலாம். இதை சரி செய்வதற்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் இந்த நேரத்தில் எடுக்காமல் இருப்பதும் ஒரு காரணமாக இருக்கும். தங்களின் உடல்நலம் சம்பந்தமாக உங்கள் தாய் சில பெரிய உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். இதன் காரணமாக உங்கள் தாய்க்காக நீங்கள் பணத்தை செலவிட வேண்டியிருக்கும். பரிகாரமாக சனிக்கிழமையன்று சனி கிரகத்தை வணங்கி பறவைகளுக்கு உணவளியுங்கள். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் தற்சமயம் 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக இந்த நேரத்தில் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. தங்களின் சுய முயற்சி மற்றும் அது சார்ந்த வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நேரமாக இது இருக்கிறது. விட்டுவிடாதீர்கள். தொழில் ரீதியாக இந்த நேரத்தில் உங்கள் வேலைக்காக நீங்கள் அதிக பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழலும், இது போன்ற அலுவலகம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு நல்ல வருமானத்தை தரும். இந்த கூடுதல் வருமானத்தை நீங்கள் சேமிக்க முயற்சிக்க வேண்டும். வணிக முன்னணியில் உங்கள் வணிக கூட்டாளர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மற்றும் அவர்களுடன் பலமான உறவை நீங்கள் பேணுவீர்கள். செல்வ விஷயத்தில் நீங்கள் நல்ல பணத்தை பெறுவதற்கு உண்டான வருமானம் இருக்கிறது. மற்றும் துலாம் ராசியில் சுக்கிரன் சஞ்சாரத்தின் போது உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய கூடுதல் சலுகைகளும் வருமானம் பெற்று நலமாக வாழ்வீர்கள். தனிப்பட்ட முறையில் உங்கள் உறவு தொடர்பு, குடும்பம் நேராக இருக்கும். அன்பு மிதத்துடனும் நலமாக வாழ்வார்கள். தங்கள் வாழ்க்கைத்துடன் நல்லதொரு பிணைப்பை அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் ஆரோக்கியம் மிகவும் பொருத்தமாகவும் நலமாகவும் இருக்கும். சில நேரங்களில் உங்கள் தொடர்களில் சில வரிகள் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்று நம்பலாம். பரிகாரமாக வியாழக்கிழமைகளில்
உங்கள் குடும்ப மூத்தோர்களுக்கு அன்னதானம் செய்து அவர்களது ஆசிகளை பெறுங்கள். இப்பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்களை அவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய அப்படின்னு ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரியத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம். நன்றி.